வணக்கம். உங்களோட கற்பனை சக்தியை வச்சு உங்க வாழ்க்கைய மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கு பேர் தான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், அதாவது படைப்பு மனக்காட்சி. இது ஏதோ புதுசா வந்த டெக்னிக்லாம் இல்ல. நம்ம எல்லார்கிட்டயுமே இயற்கையா இருக்கிற ஒரு பயங்கரமான பவர் இது. இந்த பவரை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தான் நாம இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட கற்பனை சக்தியை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஆரம்ப புள்ளி. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே இந்த சக்தியை தினமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம அதை சரியா யூஸ் பண்றதில்ல. பெரும்பாலும் கவலைப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் தான் நம்ம கற்பனையை யூஸ் பண்றோம். அதாவது நாம அறியாமலேயே நெகட்டிவா யூஸ் பண்றோம். இப்ப நாம பார்க்க போறது என்னன்னா, அதே சக்தியை எப்படி கான்ஷியஸா, அதாவது தெரிஞ்சே பாசிட்டிவான விஷயங்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறதுங்கிறதுல. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்களுடைய உள்ளார்ந்த சக்தி. இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனுங்கிறது ஏதோ மேஜிக்கோ மாயாஜாலமோ கிடையாது. இது நம்ம மனசுல நடக்கிற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதை நாம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்க போறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்க உங்க கற்பனையை பயன்படுத்துற ஒரு டெக்னிக். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயம் இல்ல. நமக்குள்ள இருக்கிற தடைகளை உடைக்கிறதுக்கான ஒரு வழி. சரி, இது எப்படி வேலை செய்யுது? சும்மா கற்பனை பண்ணா எல்லாம் நடந்துருமான்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ், ஒரு லாஜிக் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் பிரின்சிபல் என்னன்னா, இந்த முழு பிரபஞ்சமும் எனர்ஜியால ஆனது. அதாவது ஆற்றல். இப்ப பார்க்கறதுக்கு இந்த டேபிள், இந்த சேர் எல்லாமே ரொம்ப திடமா தெரியுது இல்லையா? ஆனா அதை நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு ஆழமா பாத்தீங்கன்னா, அது எல்லாமே அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஆற்றல் தான். நம்மளோட எண்ணங்களும் ஒரு விதமான ஆற்றல் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லாமே மாறக்கூடியது. ரெண்டாவது பிரின்சிபல், இந்த எனர்ஜிக்கு ஒரு மேக்னெட்டிக் குவாலிட்டி இருக்கு. அதாவது ஒரு காந்த சக்தி. ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஒன்னே ஈர்க்கும்ல, அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு விதமான காந்த சக்தியை வெளியிடுது. அது அதே மாதிரியான எனர்ஜியை தன்கிட்ட இருக்குது. மூணாவது பிரின்சிபல் ரொம்பவே ஆழமானது. அதாவது வடிவம் எப்பவுமே எண்ணத்தை தான் பின்தொடரும். ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன வேணும்? ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் வேணும் இல்லையா? அந்த வரைபடம் தான் நிஜமான வீடா மாறுது. அதே போல நம்ம மனசுல உருவாகிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதுதான் நம்ம வாழ்க்கையில நிஜமா உருவாகுது. கடைசியா 4வது பிரின்சிபல், லா ஆஃப் ரேடியேஷன் அண்ட் அட்ராக்ஷன். அதாவது நீங்க எதை வெளியே அனுப்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்க எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ, எதை ஆழமா நம்புறீங்களோ, எதை ரொம்ப தெளிவா கற்பனை பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கப்படும். இப்போ தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பிராக்டிக்கலா இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் இதோட முக்கியமான பகுதி. முதல் ஸ்டெப், உங்க இலக்க தெளிவா முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணும்? சின்னதா நம்புற மாதிரி ஒரு கோல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப், ஒரு தெளிவான மனக்காட்சியை உருவாக்குங்க. அதாவது அந்த கோல் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி இப்பவே நீங்க அதை அனுபவிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. மூணாவது ஸ்டெப், இது மேல அடிக்கடி கவனம் செலுத்துங்க. ஆனா ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. மனசை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு, அதாவது ஆல்ஃபா ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைதியான நிலையில இதை யூசிங்க. நாலாவது கடைசி ஸ்டெப், இதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுங்க. இது கண்டிப்பா நடக்கும், இது எனக்கானதுதான்னு முழுசா நம்புங்க. சரி, இந்த 4 ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸை இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கிறதுக்கு சில கருவிகளும் இருக்கு. அதாவது சில ஸ்பெஷல் டெக்னிக்ஸ். அதுல சிலதை இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது உறுதிமொழிகள், அதாவது அஃபர்மேஷன்ஸ். நம்ம மனசுல எப்பவுமே நெகட்டிவா ஒரு வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இது முடியாது, அது கஷ்டம்னு. அந்த நெகட்டிவ் பேச்சை கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்த உறுதிமொழிகள். ஒரு விஷயம் ஏற்கனவே உண்மைங்கிற மாதிரி பாசிட்டிவா திரும்ப திரும்ப சொல்றது மூலமா நம்ம ஆழ் மனசுல ஒரு நல்ல விதைய ஊன்ற மாதிரி இது. உறுதிமொழிகள்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அது என்னன்னா, அது எப்பவுமே பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது நிகழ்காலத்துல தான் இருக்கணும். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றதுக்கு பதிலா, எனக்கு இப்போ ஒரு அற்புதமான திருப்தியான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போதான் உங்க மனசு அது இப்போதைய உண்மையா ஏத்துக்கும். ரெண்டாவது ரூல், அது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். நான் இனிமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல கவலைங்கிற வார்த்தை தான் மனசுல நிற்கும். அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும். அதாவது, நான் இப்போ அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் சரி. இது மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ளேயே உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடத்த கற்பனை செஞ்சுக்கிறது, உங்க கோல்ஸோட படங்களை எல்லாம் ஒட்டி ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி ரெடி பண்றதுன்னு இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. குறிப்பா பிங்க் பபிள் டெக்னிக்னு ஒன்று இருக்கு. உங்க ஆசையை ஒரு பிங்க் கலர் பபிள்குள்ள வச்சு அதை பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்புற மாதிரி கற்பனை பண்றது. இது அந்த ஆசைமலை இருக்கிற பிடிப்பை விட்டுட்டு ரிலாக்ஸா இருக்க உதவும்.
டெக்னிக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதெல்லாம் வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு சரியான மனநிலை, ஒரு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்மள பல பேர் ஒரு தப்பான ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வாழ்க்கைய வாழ்றோம். அதாவது, என்கிட்ட நிறைய பணம் இருந்தா ஹேவிங், நான் புடிச்சதெல்லாம் செய்வேன் டூயிங், அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன் பீயிங். ஆனா இது தப்பு. சரியான ஆர்டர் என்னன்னா, முதல்ல நீங்க சந்தோஷமா முழுமையா இருக்கணும் பீயிங், அந்த மனநிலையிலிருந்து செயல்படணும் டூயிங். அதோட விளைவா நீங்க விரும்புறது எல்லாமே உங்களை வந்து சேரும் ஹேவிங். இதுதான் சரியான வரிசை. இருத்தல், செய்தல், கொண்டிருத்தல். உங்களுடைய நோக்கம் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பா வேணும். 1, ஆழமான விருப்பம். அது உங்களுக்கு உண்மையாவே வேணுமான்னு கேளுங்க. 2, அசைக்க முடியாத நம்பிக்கை. இது சாத்தியம்னு நம்பணும். 3, இதை ஏத்துக்கிற மனநிலை. அதாவது, நல்ல விஷயங்கள் நடக்க நான் தகுதியானவன் தான்னு நம்பி அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும். அதே மாதிரி செழிப்பு, அதாவது அபண்டன்ஸ்னா பணம் மட்டும் இல்ல, அது மனநிறைவு, ஆரோக்கியம், அன்பு, சந்தோஷம், கிரியேட்டிவிட்டின்னு எல்லாமே சேர்ந்ததுதான். என்கிட்ட இது பத்தல, அது பத்தலங்கிற பற்றாக்குறை மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு எல்லாம் இருக்கு என்ற செழிப்பான மனப்பான்மைக்கு மாற வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது வெறும் ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு தத்துவம். அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஒரு வரிய நல்ல மனசுல ஏத்திக்கோங்க. உங்க வாழ்க்கை தான் உங்களோட மிகப்பெரிய கலைப்படைப்பு. அப்போ இந்த கேள்வியோட நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையோட அடுத்த 1 மணி நேரத்தை ஒரு ஓவியர் ஒரு காலி கேன்வாஸை பார்க்குற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க எண்ணங்கள், உங்க உணர்வுகள், உங்க வார்த்தைகள்ங்கிற பெயிண்ட்டை வச்சு என்ன ஒரு அற்புதமான ஓவியத்தை உங்களால உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.